ரஞ்சித் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், ஒரு கேரக்டர் இருக்குது, உங்களை பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ நான் ஃபோட்டோஸ் அனுப்பும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம் சாரி ஃபோட்டோ எல்லாம் வேணாம், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அனுப்புங்க. எனக்கு என்ன ஒன்றுமே புரியல, என்னடா மாடர்ன் ட்ரெஸ்ஸு. ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஓகே, அவர் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக அந்த ஸ்டோரி ஏன் அவர் அந்த அளவுக்கு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்துகிறாரு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இது யாருமே சொல்லலை. ஸோ நான் என்னோட இந்தியன் ஆக்சுவலி கெவின் வாட் ஆர் யூ டூயிங் கெவின் கம் ஆன் வாட் எவர் ஏதோ ஒரு டைலாக் அவர் சீன் முடிச்சு வந்த அப்புறம் சொல்கிறாரு. விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அவருக்கு தெரியாது நான் இருக்கேன் அந்த செட்டில். அப்புறம் நான் ஞாபகப்படுத்தினேன் அவரை. அப்போ தான் நான் சொன்னேன், ஐ செட் டு ஹிம், சார் நான் பிரியதர்ஷினி கவனில் உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதை பார்த்தாரு. சரி, எனக்கு பிரியதர்ஷினி யாருன்னு தெரியல. ரோஜா இஸ் ஆல்சோ an inspiration of ரொம்ப ஹார்ட் ஒர்க் அண்ட் சேலஞ்சிங்கான ரோல் கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சிங். பிரேமிக்கு அப்புறம் ஐ திங்க் இன்னும் ஒரு சின்ன படம், அதில் வந்து எதுவும் டைலாக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ரியலி ஒரு ப்ராப்பராக ஒரு டைலாக் பேசி டெலிவர் பண்ணது வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் நல்ல படங்களையும் வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்து ஓட வைக்கிறோம், நாங்கள் வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து படம் ஒர்த் இல்லை, என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வந்து படம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சைட்லேருந்து. நான் அவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், மூவி மேக்கிங் இஸ் ஆர்ட். ஓகே, ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்துட்டு அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் பிகாசோட பெயிண்டிங் எனக்கு பிடிக்கல, அதனால பிகாசோ இஸ் அ பேட் ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்மால் போர்ஷனில் தான் வரேன், ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஏன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் பட் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசில் மரத்துலலாம் வந்து கட்டி பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு தருணம் வந்து ரியல் ஆகும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நின்னது ஞாபகம் இருக்கா? ஆஃப்டர் கே பாலச்சந்தர் சார் பிரேமிக்கு அப்புறம் ஐ திங்க் இன்னும் ஒரு சின்ன படம், அதில் வந்து எதுவும் டைலாக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ரியலி ஒரு ப்ராப்பராக ஒரு டைலாக் பேசி டெலிவர் பண்ணது வந்து ரெமோ படத்தில் பண்ணேன். அதுதான் இப்போ ரீஎன்டர்ட் சினிமா நான். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியர் இருந்தது, என்ன பண்ணணும், எவ்வளோ ஆக்ட் பண்ணணும். பிகாஸ் தியேட்டரும் சினிமாக்கும் ரொம்ப வித்தியாசம். இன் தியேட்டர் நீங்கள் வந்து லாஸ்ட் ரோவில் உட்கார ஆடியன்ஸ்க்கும் உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியணும். ஸோ ஓவர் எக்ஸாஜரேட்டட் ஒரு ஃபியர்னா ஒரு ஆங்ஸைட்டினா பாடி லாங்குவேஜ் ட்ரெமெண்டஸாக இருக்கும். கையெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க தியேட்டரில், அப்போ தான் வந்து கன்வே ஆகும். ஆனால் சினிமாவில் க்ளோஸ் ஷாட் எல்லாம் வச்சா ரொம்ப சட்டிலாக வைக்கணும். ஸோ எனக்கு வந்து சட்டில் பண்ண முடியல இனிஷியலாக, அது புரியல, கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு. ஸோ போக போக நான் I settled into it. ஓகே, ஸோ ரெமோவில் வந்து சிவகார்த்திகேயன் லீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து அவர் நெக்ஸ்ட் விஜய் அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவருடைய க்ரோத் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவர் அந்த பிளேஸுக்கு கரெக்டான பர்சன் நினைக்கிறீங்களா? அவரோட திறமை பற்றி தான் சொல்ல முடியும். நாளைக்கு அவர் நெக்ஸ்ட் விஜய் ஆகிறாரா இல்லை நெக்ஸ்ட் ஹீ ஸ்டாண்டிங் அப் as சிவா கார்த்திகேயன் அண்ட் மேக்கிங் ஓன் பிராண்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப், யாருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து பார்க்கும் போது, அந்த ரெமோ படத்தில் பார்க்கும் போது, அப்போ தான் ஒரு க்ரோயிங் ஸ்டார்லேருந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாராக மாறிட்டு வந்தார். ஸ்டில் ஹி வாஸ் க்ரோயிங், ஸ்டில் நிறைய நல்ல க்ரோத் இருந்தது. பட் இன்னும் அந்த லெவலுக்கு அவர் இப்போ இருக்கிற லெவலுக்கு அவர் இன்னும் ரீச் ஆகலை. பட் எவ்ரி பிளேஸ் வந்துட்டு சும்மா ஒரு காமெடி ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு விதத்தில் ஒரு ஆக்டிங் திறமை ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு நல்லா க்ரோத் ஆகிட்டு இப்போ அமரனில் வாட் அ ஸ்ப்ளெண்டிட் பர்ஃபார்மன்ஸ் ஹி கேவ் அண்ட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஐ எம் ஸோ ஹாப்பி. அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அண்ட் ஃபார் ஹிம் டு க்ரோ டு திஸ் பாயிண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, எஸ். நீங்கள் இந்த மாதிரி வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு சீனியர் பர்சன், ஒரு மிட் ஏஜில் தான் வந்து கரியர் ப்ராப்பராக வந்து சினிமாக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஏஜில் வரும்போது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த ஏஜ்னா இந்த ரோல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிட் பண்ணிடுறாங்க இல்லையா? உங்களுக்கு அது வந்து ஓகேவா இருந்துச்சா? இல்லை நீங்கள் அது சரி ஓகே இந்த ரோல்ஸ் தான் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்களா?
See, எனக்கு வந்து நான் எங்கேம்மா ஐ டென்ட் வாண்ட் டு டூ எனி ஹீரோயின் ரோல் அந்த மாதிரி எல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷனே நான் வைக்கல. ஓகே. எனக்கு ஆக்ட் பண்ணணும். ஆ. அந்த ஆக்டிங்ல வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒரே மாதிரி ரோல்ஸ் வேணாம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் எனக்கு வந்து ஒரே மாதிரி ரோல்ஸே வராது. வந்தா கூட வித்தியாசமா இந்த மாதிரி ஜெயில் கைதி, இந்த மாதிரி ஒரு பிராத்தல் ஹவுஸ் ஓனர், ஒரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி இட் வில் கம் லைக் ஆங்கிலோ இந்தியன் லேடி, ஒரு நன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு சம்மந்தமே இருக்காது சம்டைம்ஸ் யூனோ. ஸோ எனக்கு ஐ எம் குவைட் ஹாப்பி. அப்பப்போ ஒரு மதர் கேரக்டர் வரும். ஸோ என்ன என்ன சொல்ல வரேன்னா ஐ எம் குவைட் ஹாப்பி இந்த மாதிரி வெரைட்டி பண்ணுறதுக்கு. ஓகே. யூனோ ஒரே மாதிரி இருந்துட்டு ஒரே மாதிரி டைப் காஸ்டா இல்லாம அந்த மாதிரி வித்தியாசமா வந்தாலே எனக்கு போறோம். நான் எந்த எதிர்பார்ப்போட வரல. the only thing I didn't want to do is என்ன பண்ணாலும் ஒரு சென்சேஷனுக்காக பண்ணக்கூடாது. பண்ணா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஒரு சீன்ல கூட நடிச்சா அந்த ஒரு சீன் பேசப்படணும். அதுதான் என்னோட நோக்கம். எந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு, இல்லைன்னா பயங்கர சேலஞ்சிங்கா இருந்துச்சு அந்த மாதிரி? சாட்டிஸ்ஃபேக்ஷன் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஐ சே. அப்போ வந்து பண்ண மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் கேரக்டர் வந்து கவன்ல பண்ணேன். கவன் வித் விஜய் சேதுபதி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பயந்தேன் ஆக்சுவலி ரொம்ப நெகட்டிவ் கேரக்டர். ஓ மை காட். ஆனா எனக்கு அப்போ தெரியல இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஒரு அன்னோன் பர்சனுக்கு இவ்வளோ பெரிய செம்மையான ரோல். அது த்ரூ அவுட் த ஃபிலிம் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் கிடைக்கிறதுக்கே ஒரு கொடுத்து வச்சிருக்கேன். பட் நெகட்டிவ்னால எனக்கு ஒன்றும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எப்படி பண்ணலாமா வேணாமான்னு. அப்புறம் கிரண், டிஆர்கே கிரண் ஆர்ட் டைரக்டர், அவர் தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் இந்த ஆடிஷனுக்கு அமிச்சாரு, கோ ஃபார் திஸ் ஆடிஷன். ஸோ அவர் வந்து சொன்னாரு இந்த ரோலை நோ சொன்னா அப்புறமா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன், அவ்வளோ நல்ல ரோல், ஸோ ப்ளீஸ் டூ இட். ஸோ அவர் சொன்னதுனால சரி நான் இறங்கி பண்ண போகிறேன், லெட் மீ டூ திஸ். I enjoyed that role. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு நம்ம ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு ரிசீவ் பண்ண அப்ரிசியேஷன் எனக்கு நம்பர் 1 அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரோல். ரொம்ப ஹார்ட் ஒர்க் அண்ட் சேலஞ்சிங்கான ரோல் கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சிங். கங்குவால நான் ஒரு ரொம்ப ஸ்மால் போர்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். வருது வந்து ரொம்ப ஃப்ளீட்டிங்காக வந்துட்டு போகும். ஆனால் ஃபிசிக்கலாக அந்த படத்தில் எவ்ரி ஆக்டர் ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். அந்த ஹீட்டில் அந்த காஸ்டியூம் போடுறதுக்கு, அந்த காஸ்டியூம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, முட்டியிலெல்லாம் முட்டி போட்டுட்டு சன்ல இது பண்ணது. ஆதிவாசிஸ் மாதிரி நம்ம இது பண்ணணும். மேபி யங்ஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் என்னால் முடியல. எப்படியாவது பண்ணிதான் ஆகணும், எப்படியாவது இதில் ஒர்க் பண்ணணும்னு நான் முடிச்சேன். பட் எனக்கு வந்து மோஸ்ட் பிசிக்கலி சேலஞ்சிங் அந்த படமா இருந்தது. ஆடியன்ஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நாங்க நல்ல படங்களையும் வந்து பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்து ஓட வைக்கிறோம், நாங்க வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து படம் ஒர்த் இல்ல, என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வந்து படம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சைட்ல இருந்து. நான் அவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், மூவி மேக்கிங் இஸ் ஆர்ட். ஓகே, ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்துட்டு அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனா பிகாசோட பெயிண்டிங் எனக்கு பிடிக்கல அதனால பிகாசோ இஸ் அ பேட் ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது. The whole world is saying Picasso is number 1 artist. 56 million his works sell for. Art there is no right and wrong. உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, bad luck. Is you lost your money by going to see it. Okay, so that's my take on it. எல்லாமே வாழ்க்கையில நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. Do you see what I'm trying to say? Okay. இது ஒரு வெதர் இது ஆர்ட், வெதர் இட் இஸ் அ மூவி, வெதர் இட் இஸ் அ புக் வாங்கிட்டு படிக்கிறோம், இல்லை என்ன கதை இருக்குன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு இட்ஸ் ராங். ட்ரை டு see the positives in everything. And இது வந்து this is not just about movies. Okay, and நீங்க சோஷியல் மீடியால பாருங்க, எல்லாரும் வந்து நெகட்டிவா தான் பேசுறாங்க. எல்லாரையும் ஒருத்தர் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணா உட்காந்து கீழே கிரிக்கிறாங்க. இட்ஸ் ராங். புதுசா ட்ரை பண்ண பீப்புள் ஒன்லி நியூ ஐடியாஸ் இஸ் வாட் கிரியேட்ஸ் நியூ திங்ஸ் இன் தி ஃபியூச்சர். ஓகே, எல்லாரும் ஒரே ஃபார்முலா பண்ணாங்கன்னா வாட்ஸ் தி யூஸ்? தட்ஸ் மை டேக் ஆன் இட். ஓகே, பட் ஆனா அந்த படத்துல வந்து சூர்யாவுக்கு வந்து பயங்கரமா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு இந்த படத்துல வந்து கங்குவா மூலமா அவர் ஃபேஸ் பண்ணாரு. இட் இஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட்.
அவர் ஆக்டர் ஹஸ் அவங்க வந்து நாங்கள் ஆஸ் அன் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டைரக்டர் எல்லாமே சொல்கிறது தான் நாங்கள் டெலிவர் பண்ணுறோம். அதுவும் அவங்க பக்காவாக டெலிவர் பண்ணாங்க. இப்போ என்னன்னா ஐ டோன்ட் நோ மேபி இந்த மிக்சிங் இந்த வாட் எங்கே அது வந்து மிஸ்டேக் ஆச்சு ஆர் வாட் எவர். அது அகெயின் இட்ஸ் அ பர்சன்ஸ் லைக்கிங் ஆர் டிஸ்லைக். கங்குவா வந்துட்டு வாஸ் ஆல்சோ நாமினேட்டட், வாஸ் ஒன் ஆஃப் த என்ட்ரீஸ் ஃபார் த ஆஸ்கர். 4 பேர் இங்கே பிடிக்கலன்னு சொன்னதுனால வேர்ல்டே பிடிக்காதுன்னு சொல்லாது அந்த படத்தை. ஐம் சாரி, தட்ஸ் மை டேக் ஆன் இட். ஓகே. அதுக்கப்புறம் சூர்யாட்ட எதுவும் நீங்க பேசுனீங்களா? No, I'm not his friend or anything like that. No, but I feel like, see, அவர் வந்து ஜே பீம்ல எப்படி ப்ரூவ் பண்ணாரு நீங்க சொல்லுங்க. அதனால சூர்யா இஸ் a bad actor ன்னு சொல்லுவோமா? இல்ல. So how you can say just because one Kangua happened he's a bad actor? உங்களால either act பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது. அது கன்சிஸ்டன்டா ஷோ ஆகும் உங்க ஒர்க்ல. ஸோ எஸ், இப்போ கமெண்ட்ல வந்து பண்ண அந்த நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு கேரக்டர் பண்றதுக்கு ஒரு அப்சர்வேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸுக்கு வந்து நீங்க எதுவும் முன்னாடி படங்கள் எதுவும் ரெஃபர் பண்ணீங்களா, இல்ல வேற யாரும் அந்த மாதிரி லைஃப்ல மீட் பண்ணீங்களா? எப்படி அந்த ரோலுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்க? ப்ரிப்பேர் ஆனது வந்துட்டு எனக்கு வந்து மைண்ட் செட் கொடுத்தாங்க. ஒரு மைண்ட் செட் எப்படி சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல் சிஇஓ, ஆனா யூஆர் அ லேடி. இந்த லேடி வந்துட்டு ஒரு படி வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு அவங்க மேல வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து நோ நான்சென்ஸ் டாலரேட் பண்ணுவாங்க, எந்த நான்சென்ஸும் டாலரேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் சேம் டைம் வந்துட்டு அவங்களோட what you call பாசஸை வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு நல்லா சோப் ஐஸ் எல்லாம் வச்சுட்டு நல்லா மெயின்டைன் பண்ற டைப். ஓகே, ஸோ இதுதான் உங்க மைண்ட் செட். உங்க சப்பார்டினேட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் நம்பர்ஸ், உங்களுக்கு தேர் நாட் பீப்புள். உங்களுக்கு தேவை ப்ராஃபிட். அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அது நான் ஒரு சின்ன அப்போ கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிசிக்கல் அப்சர்வேஷன் வந்துட்டு நிறைய பேங்க்ஸோட சிஇஓஸ் வந்துட்டு லேடிஸா இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாம் அதை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிஇஓ, லேடி சிஇஓ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் சீனியர் ஏஜ்ல இருப்பாங்க. அண்ட் அவங்க போடுற சாரி ஸ்டைல், அவங்களோட ஆக்சசரிஸ் அந்த மாதிரி பார்த்து எடுத்தேன். ஆனா பிஹேவியர்ஸ் வந்து அது நான் வந்து இந்த மைண்ட் செட்டோட நானே பிஹேவ் பண்ணிட்டேன். ஒரு கார்ப்பரேட் பேக்ரவுண்ட்ல தான் வந்தேன். ஸோ நானும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் அந்த மாதிரி டைப் இல்லை. நான் ரொம்ப ஜாலி, ஃபன் லவ்விங். ஆக்சுவலி ஐம் காமெடியன் ஆல்சோ. பட் அது கொண்டு வரது தானே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் நடிப்புல, அந்த கேரக்டர் கொண்டு இட் ஒர்க் அவுட் ஆச்சு. இட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஸோ அங்கிருந்து அப்படியே கட் பண்ணோம்னா வந்து ஜவான்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சேம் விஜய் சேதுபதி, லைக் சிவகார்த்திகேயன் எப்படி வந்து நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்களோ அதே மாதிரி விஜய் சேதுபதி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக வந்துட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்க. அப்படியே கட் பண்ணால் திரும்ப பாலிவுட்டில் அவர் கூட நடிச்சிருக்கீங்க ஜவானில். அண்ட் அஃப்கோர்ஸ் ஷாருக் கானும் வந்து இருக்காரு. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஜவான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்மால் போர்ஷனில் தான் வரேன். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஓகே. ஏன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாலிவுட் படத்தில், அதுவும் அவ்வளோ பெரிய பாலிவுட் படம்ல எங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆச்சு. அட்லீஸ்ட் சார் வந்துட்டு சென்னையில் செட் போட்டார். ஏன்னா பாம்பேல ரெயின்ஸ், அந்த ரீசன்னால இங்கே ஜெயில் செட் வந்து சென்னையில் போட்டார். அதனால நிறைய லோக்கல் ஆக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சிது படத்தில் நடிக்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் சார் நேரில் பார்க்கறது, தீபிகா படுகோன் கூட ஒர்க் பண்ணது, அவங்க ஆக்சுவலி என் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க கூட ஒரு சின்ன இன்டராக்ஷன் சீன் இருந்துட்டு அவங்கள எப்படி எல்லாம் வந்து நட்ஜ் பண்ணுவேன் அந்த இதில், அந்த சீக்வென்ஸில், ஒரு சாங் சீக்வென்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் பெருமையாக சொல்லிக்கலாம் இப்போ. அண்ட் வேற என்ன, விஜய் சேதுபதியா, gentleman, what you see, and his respect for people. The smallest actor, the smallest junior actorல இருந்து சீனியர்ஸ் வரைக்கும், எல்டர்ஸ் வரைக்கும், எல்டர் ஆக்டர்ஸ் கூட இருந்தாங்க இன் ஸ்மால் ரோல்ஸ். அவங்களுக்கு கூட எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணிட்டு, ஒரு எல்டர் லேடி இருந்தாங்க, அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சேர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவங்கள உட்காரத்துக்கு இப்பவுமே ரொம்பவே பார்த்துக்கிட்டாரு. இஸ் வெரி வெரி, அவரை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. பட் அஸ் அ ஹிம்
ரொம்ப ரொம்பவே யூனோ லவ்லி ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன். ஓகே. அண்ட் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அவருக்கு தெரியாது நான் இருக்கேன் அந்த செட்டில். அப்புறம் நான் ஞாபகப்படுத்தினேன் அவரை. அப்போ தான் நான் சொன்னேன், ஐ செட் டு ஹிம், சார் நான் பிரியதர்ஷினி கவனில் உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதை பார்த்தாரு. அது சரி, எனக்கு பிரியதர்ஷினி யாருன்னு தெரியல, ஆனால் பாவனா ஞாபகம் இருக்குன்னு சொன்னாரு. அது நான் மறக்க மாட்டேன். ஸோ நைஸ். அது பேசினாரு. அப்புறம் 2-3 டைம்ஸ் அங்கே செட்டில் மீட் பண்ணிட்டு நல்லா பேசினாரு. ரொம்ப நல்ல நல்ல டைப் அவர். நைஸ் டு see him grow. எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, அவர் வந்து அந்த ஹிந்தி டைலாக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு டெலிவர் பண்ணாரு. ஓகே ஓகே. himself, no prompting, no nothing. அவர் துபாய்ல அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தார் இல்லையா விஜய் சேதுபதி? ஸோ அந்த ஒரு இல்ல பட் ஷேர் பண்ணாரா எதுவும்? இல்ல அது அங்கே அவ்வளோ நேரம் எல்லாம் இல்லை பேசுறதுக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் நேர்ல அது பார்த்தேன். ஃபைன் ஃபைன். எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு ஃபுல் ஒரு லென்த்தி டைலாக் ஹிந்தியில டெலிவர் பண்ணது. பக்கா தமிழ் ஆக்டர் டு டூ தட் இஸ் பிரில்லியன்ட். ஸோ எஸ், இப்போ ஜவான் 2 வந்து ஏதாவது அப்டேட் இருக்கா? ஏன்னா வந்து ஜவான் 2க்கான ஒரு இது வச்சு தான் வந்து படம் முடிச்சிருப்பாங்க, லீட் வச்சு. ஸோ 2 வந்து ஏதோ ஸ்டார்ட் ஆக போகுதா? ஐ ஹேவ் நோ ஐடியா சீரியஸ்லி. இதெல்லாம் வந்து ஐ ஹோப், பிகாஸ் இது வந்து ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஃபில்ம். இதே சொல்ல வந்தா அட்லி சாரோட படம் வந்துட்டு நார்த் இந்தியால சூப்பர் டூப்பர் டூப்பர் ஹிட். ஆனா அதே தமிழ்நாட்டுல அந்த சேம் ஃபார்முலா பார்க்கும் போது இது என்ன படம் எடுத்திருக்காருன்னு சொல்லி காமெண்ட்ஸ் வந்தது. ஸோ ஹூ யூ கோயிங் டு லிசன் டு? என்டையர் இந்தியா ஆர் ஜஸ்ட் 5 people in Tamil Nadu? ஸோ த வாய்ஸ், எவ்ரிபடிஸ் ஒப்பீனியன். ஆர்ட் இஸ் ஆர்ட். அதை வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம், நெகட்டிவா பார்க்கலாம், என்னது இதுன்னு சொல்லலாம். பட் நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இல்லைங்க, நெகட்டிவ் சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஒரு நாங்க எல்லாம் ஃபீல் பண்றோம்ல, குழந்தை அப்படி எல்லாம் பேசாதப்பா, டோன்ட் சே பேட் திங்ஸ் டு த சைல்ட், வி சே எஸ் ஆர் நோ? வை வி சே தட்? அவங்கள வந்து டிப்ரெஸ் பண்ணிடுவோம் இல்லைன்னா. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் கொடுத்து, இந்த படத்துல இப்படி எல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், இந்த ஏரியால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படி சொல்றது வேற. ஓகே. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லல, கன்ஸ்ட்ரக்டிவா கொடுங்க. அந்த பர்சனை நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் ஆகிறதுக்கு கொடுங்க. அந்த பர்சனை பிரேக் பண்ணி டெமாலிஷ் பண்ணாதீங்க நான் ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ அட்லி படங்கள்லையுமே வந்து தொடர்ந்து வர விமர்சனங்கள் என்னன்னா வந்து, அவர் பல படங்கள்ல இருந்து சீன்ஸ் வந்து கொலாப் பண்ணி ஒரு படமா எடுக்கிறாரு, கதை கிரியேட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நானும் இப்போ கேட்க வந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்க எதுவும் அவர்கிட்ட எதுவும் கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வருது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? நோ, ஐ நெவர் ஆஸ்க்ட். அவரோட டைரக்டோரியல் இதுல வந்து நான் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டேங்க. பட் யாரு தான் இன்ஸ்பயர் ஆகாம இருக்காங்க? எல்லாரும் நிறைய நம்ம பழைய டைரக்டர்ஸ் எல்லாமே ஜாப்பனீஸ், ஜெர்மன் ஃபிலிம்ஸ் எல்லாம் அகிரா குரோசோவா பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஸோ இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். வந்து இட்ஸ் நாட் கட் அண்ட் பேஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஆனா அதை எப்படி பியூட்டிஃபுல்லா நம்ம வந்து நம்ம கான்டெக்ஸ்டுக்கு கொண்டு வரோம். தட் இஸ் ஆல்சோ இது பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மணிரத்னம் சார் வந்துட்டு he made a movie like Roja. Okay, Roja is, do you know it is inspired from one of the great epics? நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா? தளபதி is inspired by Mahabharatam, Karna and Arjuna. So that எல்லாருக்கும் உடனே relate, but that is also inspiration தானே? Correct. A story is taken. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு, ஒரு மாடர்ன் கான்டெக்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. சேம் லைக் தட் ரோஜா இஸ் ஆல்சோ an inspiration of Nala Damayanti or something like that. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அவரே இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. ஸோ அந்த படம் எல்லாம் we have said some very positive things about. ஸோ அதனால ஐ ஃபீல் இன்ஸ்பிரேஷன் இல்லாம வந்து கிரியேட்டிவிட்டி இல்லை. ஓகே ஓகே. ஸோ அது நம்ம அட்லீஸ்ட் சாரோட மைண்ட் செட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இட்ஸ் லைக் வெரி வெரி ஃப்ளூயிட் தாட்ஸ். எப்படின்னா அவருக்கு ஒரு விஷயம் பார்க்க அவருக்கு ஸ்டோரி பில்ட் ஆகிட்டே இருக்கும் மைண்டில். எங்கள் கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி தான் குரோ ஆச்சு அந்த படத்துல.
ஸோ அடுத்து வந்து மிஸ்ஸியம்மா கேரக்டர் பத்தி பேசலாம். ஸோ சால்பட்டா பரம்பரை டிரெக்டர் ரஞ்சித்தோட இது. ஸோ ரஞ்சித்தோட படங்கள் வந்து பார்த்தோம்னா தமிழ் சினிமால ஒரு புது வேவ் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய டிரெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது இந்த வாய்ப்பு வந்தபோது நீங்க எப்படி நினைச்சீங்க? அவர் படத்துல நடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சா? இல்ல உங்களுக்கு உங்க கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சா? எனக்கு என்ன கேரக்டர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ரஞ்சித் சார் படம் அது வரைக்கும் நான் பார்த்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து இருப்பாங்க. மோஸ்ட்லி ரொம்ப ஒரு மாதிரி அழுகி போன சாரீஸ் கட்டி முடி எல்லாம் பரப்பி விட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நான் நினைக்கவே இல்லை எனக்கு வந்து அவரோட படத்துல ஒர்க் பண்ணறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்னன்னு கிளியரா தெரியல. எனக்கு கால் வரும்போது அவங்க சொன்னாங்க, ரஞ்சித் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், ஒரு கேரக்டர் இருக்கு, உங்களை பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ நான் ஃபோட்டோஸ் அனுப்பும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம் சாரி ஃபோட்டோ எல்லாம் வேணாம், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அனுப்புங்க. எனக்கு என்ன ஒன்றுமே புரியல, என்னடா மாடர்ன் ட்ரெஸ் எனக்கு புரியல. ஸோ இனிமேல் ஃப்ராக்ஸு கொஞ்சம் பேண்ட்ஸ் அதுலலாம் என்ன ட்ரெஸ் இருந்ததோ என்ன ஃபோட்டோஸ் இருந்ததோ அதை அனுப்பிச்சி விட்டேன். சரி நீங்கள் ஈவினிங் வாங்க, சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை இது எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, ஆடிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஈவினிங் போயிட்டு மீட் பண்ணும்போது என்னை நேரில் பார்க்கும்போது சரிங்க உங்களை ஆடிஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி நாட் பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சிட்டாரு. ஆடிஷன் வந்து அவரோட 2 அசோசியேட்ஸ் எடுத்தாங்க. ஒன் வாஸ் அ ரைட்டர் அண்ட் தென் அவங்களோட அவங்க சிச்சுவேஷன் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த பாக்யம் அவரோட ஒய்ஃப் ஆர்யாவும் அவங்க மதரும் சண்டை போடுற சீக்வென்ஸ் இருக்கும். அவங்க வெளியில ஹட்டுக்கு வெளியில நின்றுட்டு அப்போ நாங்கெல்லாம் வந்து பிளாக் பண்ணுவோம். அந்த சீக்வென்ஸ் சிமிலரா ஒரு ஆடிஷன் எடுத்தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆனா எப்பவுமே இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க, எப்படியோ அந்த ஃபைட்டை பிரேக்கப் பண்ணணும், நீங்க என்ன வசனம் பேசினாலும் ஓகே, ஆனா உங்க பாடி லாங்குவேஜை ரெக்கார்ட் பண்ணணும் எங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அது ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க போய் ரஞ்சித் சார் கிட்ட காட்டினாங்க. அவர் ஓகே சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் நான் வந்து செட்ல இருந்தேன். From there the rest is history. எனக்கு ஆங்கிலோ இந்தியன் சொல்லும் போது ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். அப்பாடா ரஞ்சித் சார் எல்லாம் வந்து ஒர்க் ஷாப்ஸ் நடத்துவாரு. ஆக்டர்ஸை வந்து அந்த மெட்ராஸ் லோக்கல் பாஷை மேனரிசம்ஸ்ல ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணி தான் அந்த பாக்ஸிங் ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பேச எல்லாம் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவங்க அப்போதான் டெவலப் பண்ணாங்க. நான் அந்த ஒர்க் ஷாப்ஸே போல. பிகாஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் இப்போ படம் எடுக்கிற ஸ்டேஜ்ல நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்ல வேலை என்னோட கேரக்டருக்கு அதெல்லாம் தேவைப்படலை. ஸோ எப்படியோ கும்பலோட கோவிந்தாவா நானும் ஜான் விஜயோட ஹெல்ப்போட ரொம்ப மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப பெக்குலியரான கேரக்டர் இல்லையா அந்த படத்துல? நிறைய கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். டான்சிங் ரோஸ்ல இருந்து உங்க 2 பேர்த்துக்கும் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா? சோ என்ன லேர்னிங்ஸ் இருந்துச்சு இப்ப ரஞ்சித் கிட்ட இருந்தாகட்டும் இல்ல அந்த படத்துல இருந்து என்ன லேர்னிங்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு? ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஓகே, அவர் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா அந்த ஸ்டோரி ஏன் அவர் அந்த அளவுக்கு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்துறாரு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இது யாருமே சொல்லல, ஜஸ்ட் என்னோட அபிப்பிராயம் சொல்றேன். அந்த படத்தை எனாக்ட் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அந்த பிஹேவியர், அந்த டயலாக்ஸு, அந்த மேனரிசம். ஸோ அதனால அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரு அந்த ஆர்டிஸ்ட்டை. முன்னாலே கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு. மேபி ரிஹர்சல்ஸ் கூட பார்த்துருக்கலாம் அவங்க ஒரு 2-3 மந்த்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிற சீன்ஸில் நான் வந்து என்னோட இந்தியன் இங்கிலீஷில் நிறைய டயலாக்ஸ் பேசினேன். ஸோ என்னோட இவரோட புருஷன் கேரக்டர் டேடியோட ரியல் நேம் வந்து கெவின். ஓகே, ஸோ நான் என்னோட இந்தியன் ஆக்சன்ல கெவின் வாட் ஆர் யூ டூயிங் கெவின் கம் ஆன் வாட் எவர் ஏதோ ஒரு டைலாக். அவர் சீன் முடிச்சு வந்த அப்புறம் சொல்றாரு, கெவின் வெள்ளைக்காரி மாதிரி பேசுங்க. அசட் சார் அது டப்பிங்ல யூஸ்வலி பார்த்துடுவாங்க. பிகாஸ் நான் இப்போ இனிமே இவ்வளவுதான் வரப்போகுது. கெவின் சொன்னா அது வந்து டயலாக்ல தான், டப்பிங்ல தான் வந்து கரெக்டா இனிமே டப்பிங் பண்ண போறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஹி வாண்டட் நான் ஆக்ட் பண்ணும் போது டு சே தட். அவ்வளோ பெர்ஃபெக்ஷனிஸ்டிக். அப்புறம் இதை விட ஆக்டிங் எல்லாம் விட டப்பிங்ல ரொம்ப இதுவா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
சில சீன்ஸ் இல்லை இப்போ அந்த படத்துல இருந்து எடுத்துட்டாங்க, மேபி ம். லென்த்னாலேயோ என்னன்னு தெரியல. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து மெடிசின் குடுத்துட்டு ஒரு டயலாக் பேசுவேன். ஓகே. அது அந்த சிரப்பு அவங்க ஊட்டி விடுவாங்க. சிரப் கல்ப் பண்ணிட்டு நான் அந்த டயலாக் சொல்வேன். ம். டப்பிங் பண்ணும்போது அதே ஒரு குவாலிட்டி கொண்டு வரதுக்கு ஒரு அசோசியேட் வந்துட்டு அந்த ஒரு ஸ்பூன் சிரப் ஆஃப் எடுத்து வாட்டர் என்னை வந்து ஃபீட் பண்ணிட்டு நான் அந்த தண்ணியை கல்ப் பண்ணிட்டு தான் அந்த டயலாக் பேசுவேன். ஓகே, ஸோ ஓகே. கேன் யூ see that அவ்வளோ அந்த ஆத்தென்டிக்கா அந்த அந்த ஃபீல் இருக்கணும். ம். அப்புறம் இன்னொரு ஒரு செக்மெண்ட் அகைன் அந்த போர்ஷன் இல்லை அந்த ஓகே. படத்துல இப்போ எடுத்துட்டாங்க. ஃப்ளாஷ்பேக்ல நான் ஆர்யா வந்து என்னை ஞாபகப்படுத்துவாரு. ஹவு ரிமெம்பர் பண்ணுவாரு. நான் எப்படி அவரை வந்து ஒரு மதரா பார்த்துக்கிட்டேன்னு. ம். ஓகே, அந்த சீக்வென்ஸ்ல. ஸோ அந்த சீக்வென்ஸ்ல அவரோட ஃபேஸை பிடிச்சிட்டு நீ நல்லா பெரிய பாக்ஸரா வரணும், யூனோ யூ ஷுட் பிகம் அ கிரேட், நீ வி பிலீவ் இன் யூ, அந்த மாதிரி ஒரு இது சொல்வேன். ரொம்ப ம். அன்பா பேசுவேன் ம். அவர்கிட்ட, அவர் ஃபேஸ் பிடிச்சி. அந்த டயலாகோட ஃபீல் அவ்வளோ ஸ்ட்ராங்கா வரலன்னு சொல்லி ஒரு அசோசியேட் வந்து வந்து பக்கத்துல நின்னுட்டு அவரோட ஃபேஸை பிடிச்சிட்டு Dubbing. அந்த டயலாக் பேசணும், அவ்வளோ அன்பு காட்டி பேசணும். ஸோ Okay. இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஒரு நியூஆன்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ கவனம் கொடுத்ததுனால தான் இட்ஸ் ஓகே. சச் அ பெர்ஃபெக்ட் மூவி. இஸ் Okay. கிரேட். அவரோட என்டையர் டீம் வந்துட்டு ரொம்ப எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இங்கிலீஷ் டைலாக் தானே, அசால்ட்டா ஹாஃப் அ டேல முடிச்சுட்டு வந்துடலாம்னு பார்த்தா 5 நாள் ஆச்சு எனக்கு டப்பிங். டப்பிங்க்கே 5 days டப்பிங்க்கே. உங்களுக்கு. ஓகே. சோ இப்போ எப்படி பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது? சோ ஐ ஹர்ட் ஸோ. எனக்கு எந்த தகவல் இல்லை இப்போதைக்கு. பட் Okay. ஐ எம் ஹோப்பிங். ஓகே. எது கேட்டீங்களா அவர்ட்ட? நமக்கு எதுவும் திரும்ப இல்ல, இல்ல, கேரக்டர்ஸ் இது வருமா மாதிரி, அப்படின்ட்டு? நான் யூஸ்வலா இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல நான் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஓகே, இட்ஸ் இந்த ஓகே. ஸ்டோரி. அப்புறமா நமக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ லெட் இட் பி லைக் தட். நமக்கு வர வேண்டியது வந்து சேரும். நம்ம ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கோம் அந்த ம். இதுல. ம். அது ஒரு வேளை கண்டினியூ பண்றாங்கன்னா ஆக்சுவலி புது கதை என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ ஓகே. பட் ஐ பிலீவ் ஆர்யா இஸ் இன் இட். ஓகே. So I எஸ், don't எஸ். know. So then அவரோடைய ஸ்டோரியா இருக்கும் நெக்ஸ்ட் ம். லெவல்ல என்னன்னு பார்க்கணும். ஓகே. அஜித் சார் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தாரு. Okay. எல்லாரையும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அவங்க கூட மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தாரு. Okay. தேங்க்யூ சொல்லுறது. ஆனாலும் அவர் வந்து என்னை பார்த்த உடனே எழுந்து நின்றுட்டு 3ஆம் பிறை படம், he killed it in his acting.